அண்மை செய்தியை பார்க்கிறோம். அந்தமான் பகுதியில் நாளை தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இப்போ அதிகாரப்பூர்வமாக தென்மேற்கு பருவமழை அந்தமான் நிக்கோபார்ல தொடங்குகிறது. அதன் பிறகு கேரளாவில் 27 தொடங்கும்னு சொல்லப்பட்டிருக்கே, விவரம் என்ன? நிச்சயமாக காயத்ரி, தென்மேற்கு பருவமழையானது அந்தமான் கடல் மற்றும் நிக்கோபார் தீவு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் மற்றும் தெற்கு வங்கக்கடலில் நாளை துவங்கக்கூடும் என்று அதிகாரப்பூர்வமாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தற்போது அறிவித்திருக்கிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கனமழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நாளை 13ஆம் தேதி பெரிய அளவில் எந்த இடங்களிலும் பெரிய கனமழை இருக்காது என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதேபோல் வரும் 16ஆம் தேதி வரையிலான ஒரு முன்னறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கிறது. நாம் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தென்மேற்கு பருவமழையானது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம், அதாவது 13ஆம் தேதி தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு கூட இருப்பதாக கூறப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நடந்து வரும் இந்த சூழலில் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்ற ஒரு தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் இன்றும் நாளையும் இயல்பான அளவிலேயே வெயில் பதிவாகக்கூடும் என்றும் ஓரளவு மேகமூட்டத்துடன் சென்னை மாநகரம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி ராஜா, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.